Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Payanam சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சோயா மட்டர் கிரேவி. மட்டர் அப்படிங்கிறது என்னன்னா பச்சை பட்டாணி தான் நம்ம வந்து மட்டர்னு சொல்லுவோம். நம்ம இப்ப எப்படி செய்ய போறோம்னா சோயா மட்டர் இது ரெண்டையுமே வந்து என்னன்னா நம்ம சுடுதண்ணில வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் மசாலா பொருட்களை வந்து ஃப்ரை பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணனும். இதுக்கு என்னன்னா தயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் கூட கொஞ்சம் மசாலா வந்து mix பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு panல கொஞ்சமா கீ விட்டுக்கலாம். இல்ல முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொன்னிறமானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இந்த அளவுக்கு ஆனதே போதும். இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி வறுத்துட்டோம். அடுத்து வந்து சோயாவை ஆட் பண்ணியாச்சு. இத வந்து சுடு தண்ணில வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம அதாவது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம முந்திரியை வறுத்த panலயே ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், பட்டை, 3 லவங்கம், மிளகு 10, 2 ஏலக்காய், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். இது கூட நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 3 அல்லது 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 தக்காளி ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சோயா நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பட்டாணியும் வெந்துருச்சு. நீங்க டைரக்டா கிரேவில போட்டீங்கன்னா பட்டாணி வந்து வேகாது. அதனால கொஞ்சம் இதுலயே வேக வச்சிட்டு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். இதல வந்து அப்படியே வடிச்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதனால தண்ணி வடிட்டோம். இந்த சைடுல என்னன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம தயிர் எடுத்துட்டோம். 40 ml இருக்கும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை இருந்தாலே போதும். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சுக்கலாம். நம்ம ஆற வச்சதை அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர், மிளகாய்த்தூள் அதாவது மல்லித்தூள், கரம் மசாலா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி அரைச்சு வச்சுக்கிறோம் மசாலா சேர்த்து இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். அதே மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5 minutes அதாவது எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதாவது பச்சை வாசனையும் போயிடும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சோயாவையும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்ட்டா 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற சோயா, பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 minutes ஆவது வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது மசாலா வந்து இதுல ஏறணும். அப்பதான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes சிம்ல வச்சு மூடி வச்சுக்கலாம். செக் பண்ணலாம். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை அல்லது நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு ஆட் பண்ணாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுவும் ஆட் பண்ணலாம். சோயா பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதாவது சோயா மட்டர் கிரேவி ரெடி. நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். சோயா மட்டர் கிரேவி ரெடி.
சோயா மட்டர் கிரேவி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிரேவி ஐட்டம்ஸ் வந்து நான் நிறையா வந்து கோபி சுதா சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி என்று அறநூல்கள் கூறுவது எது என்றால், எந்த ஓர் உயிரையும் கொல்லாமையாகிய அறத்தினை நினைக்கும் நெறியே ஆகும்.